தாவேக்கு ஆட்சி ஏமாற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளாடி வந்து 717 மதுக்கடைகளை வந்து மூடியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமானது இந்த திருவள்ளூரில் வாயு கசிவு நடந்தது. தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு இல்லை. ஆட்சி அமைக்காததுக்கு முன்னாடியே கட்சி அனௌன்ஸ் பண்ணதும் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் போனாங்க, திரு நிர்மல்குமார் போனாங்க. அவர் மீது இந்த விமர்சனம் வைக்கிறது நியாயம் இல்லை, அது தப்பு இல்லை. இன்னைக்கு ஆட்சி கட்டிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஓடுற, உனக்கு பதவி வெறி பிடிச்சு அலையிறன்னா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஒரே ஒரு சேலஞ்ச், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கு விஜய் ஜெயிச்சிருக்கிற 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லுங்க, தனியா நிக்க சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகளை. திமுக தயவு இல்லாம அந்த 2 தொகுதியிலையும் சட்டம் இடைத்தேர்தல் வரப்ப விடுதலை சிறுத்தைகள் தனித்து களம் காண்கிறதுன்னு சொல்லுங்க. மிகப்பெரிய கட்சிகளுடைய பாஜகவிலே அது தமிழ்நாட்டில் முடியுது. ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. விஜய் ஒரு ஏமாற்றம். தான் செய்யக்கூடிய 2ஆம் தரமான இல்லீகல் பிசினஸை காப்பாத்திக்கிறதுக்காகவும் அவங்க ஆளுங்கட்சியை நோக்கி, மாநில ஆளுங்கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்ப இவ்வளவு நாள் அவங்க பாஜகவில் இருந்து அவங்களால அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. பிளாக் பண்ணியை கொடுத்தியா, ஒயிட் பண்ணியை கொடுத்தியா, அந்த வருமானம் எங்க வந்துச்சு, அதுக்கு பில்லு போட்டியா, ரிசிப்ட் இருக்கா, இதெல்லாம் நோண்டி நுங்கொடுக்கணும்ல. நீ எஃப்ஐஆர் போட்டாதான் ஈடி வரும், உண்மை குற்றவாளிகள் வருவான்னு. தேவா வேலு வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அமலாக்கத்துறை சோதனை நடந்தது. அதை வந்து நீங்க இப்ப இவ்வளவு பட்டியல் போட்டீங்க, அதுக்கான தொடக்கமா நம்ம பார்க்கலாம். அது விஷயம். நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு ஒரு கள்ளக்காதலியோட போய் நீ பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்க. ஆனா அதே கலைஞர் கருணாநிதி தயாளம்மாள் என் மனைவி, ராசாத்திய மாதிரி என் துணைவிந்தார், பப்பாட்டிக்கு பேரு துணைவி, அது போல கல்யாணம் பண்ணிக்க. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ஆக்டர் ரவி நம்மோடு இணைகிறார். ஐயா வணக்கம். வணக்கம் நம்பி. இதுக்கு முன்னாடி பாஜகவில் செயல்பட்டு இருந்த சமூக வலைத்தள பிரபலங்களாக இருந்தாலும் சரி, தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து டிவிகே பக்கம் போறாங்க, டிவிகேக்கு ஆதரவு வந்து பெருகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்து இங்க உருவாகுது. அது நீங்க எப்படி பாருங்க? பாஜகவிலேருந்து போனாலும் சரி, திமுகவிலேருந்து போனாலும் சரி, அதிமுகவிலேருந்து போனாலும் சரி, பதவி வெறி பிடித்த சித்தாந்த கொள்கை கோட்பாடுகளின் நிலைத்தன்மையற்ற ஏதாவது தாவேக்காவுக்கு போனால் நமக்கு பதவி கிடைக்குமா? தாவேக்காவுக்கு போகிறதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா? ஆளுங்கட்சிக்கு போனால் தான் நம்மளுடைய தவறான தொழில்களை இங்கு செய்ய முடியும். ஆளுங்கட்சி சப்போர்ட் இருந்தால் தான் நம்ம இங்கே வந்து 4 காசு பண்ண முடியும். அப்படி என்கின்ற மனநிலை பிடித்த கீழ்த்தரமான மனிதர்கள் தான் இப்போ ஆட்சி அமைத்த பிறகு கட்சி தாவறாங்க. ஆட்சி அமைக்காததுக்கு முன்னாடியே கட்சி அனௌன்ஸ் பண்ணதும் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் போனாங்க, அவர்கள் மீது இந்த விமர்சனம் கிடையாது. திரு நிர்மல்குமார் போனாங்க, அதிமுக தான் போனாங்க, அவர் மீது இந்த விமர்சனம் வைக்கிறது நியாயம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி ஆட்சிக்கு வருமா, தேர்தலில் வெற்றி பெறுமா, 2 எம்எல்ஏனாச்சு ஜெயிக்குமா, விஜயே ஜெயிப்பாரா தோப்பாரா, அவங்களுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு, எதுவுமே தெரியாத நிலையில் விஜய் என்கின்ற ஒற்றை நபரை நம்பி இவர்கள் அன்றே போய் அங்கே ஐக்கியமானாங்க. அது தப்பு இல்லை. இன்னைக்கு ஆட்சி கட்டிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ ஓடுற, உனக்கு பதவி வெறி பிடிச்சு அலையிறன்னா ஏதோ ஆதாயத்தை எதிர்பார்த்து இவர்கள் அங்கு ஓடுகிறார்கள். இவர்கள் புல்லுருவிகள். இவர்களை தாவேக்கா சரியாக கையாள வேண்டும் என்று தாவேக்காவுக்கு ஆலோசனை சொல்றேன். இப்போ திமுகல இருந்து ஒருத்தர் தாவேக்கால போய் இணைகிறாரு, அதிமுக ஒருத்தர் தாவேக்கால போய் இணைகிறாருன்னா திமுக அதிமுக இங்க வந்து ஆட்சி கட்டிலிருந்து இறக்கப்பட்டிருக்கு, அதனால போய் இணைகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா பாஜக வந்து ஒரு மத்திய அரசா வந்து இந்தியாவில் வந்து இருக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாந்த சக்தியாகவும் இருக்கு. அப்போ பாஜகவிலிருந்து டிவிகே நோக்கி போறாங்கன்னா டிவிகேயின் பலம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குதா? அவர் பேர் நாஞ்சில் மனோகரன் ஒரு லீடர் இருந்தார். திமுக ஆட்சியில் இருந்த வரைக்கும் திமுக இருந்தார். எம்ஜிஆர் ஆட்சி அமைச்சருக்கு எம்ஜிஆருக்கு வந்தார், எம்ஜிஆர் அதிமுக வந்தார், அமைச்சரானார், எல்லாம் பண்ணார். அவருக்கு பேர் மந்திரக்கோள் மைனர்னு கலைஞர் முரசொலியில் எழுதுவார். மந்திரக்கோள் மைனர் அப்படின்னு எழுதுவார். இப்படி எழுதி அந்த வார்த்தை போர் போயிட்டே இருக்கிறப்ப அந்த நாஞ்சில் மனோகரன் கருவின் குற்றம்னு ஒரு கவிதை எழுதினார். கருணாநிதியை பற்றி எழுதுறார். கருவின் குற்றம், நீ கருவில் உதிர்த்ததே குற்றம்னு கருணாநிதியை சுட்டிக்காட்டி கவிதை எழுதிய அதே நாஞ்சில் மனோகரன் ஒரு காலகட்டத்தில் திரும்ப போய் திமுகவிலே ஐக்கியமானார். அப்படி கட்சி மாறுவது என்பது ஒரு சாதாரண, இப்படிப்பட்ட நபர்களே, இப்படி விமர்சனம் செய்த நபர்களே கட்சியில் சேர்த்துப்பாங்க. இதே மு.க. ஸ்டாலின் கரூர் மண்ணில் போய் நின்றுக்கிட்டு அண்ணனும் தம்பி சேர்ந்து ஆள் கடத்தல், மணல் கடத்தல்
கொள்ளை அடிக்கிறாங்களே, இந்த ஆளு கெட்ட கேட்டுக்கு இவரை கூட முதலமைச்சராக்கலாம் என்ற பெயர் வந்ததுன்னு சொன்னார். அதே செந்தில் பாலாஜியை திமுக சேர்த்துட்டு போர் வீரன் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டார். செயல் வீரன் செந்தில் பாலாஜினார். ஸோ இதெல்லாம் திராவிட அரசியல். இந்த அரசியலுக்கு நான் மாற்றம் செய்ய போகிறேன் என்றும் இந்த திராவிட தீய சக்தியை அழிக்கப் போவதாக கூறிக்கொண்டு வந்த திரு விஜய் அவர்கள்தான் அதே தீய சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சியின் ஆட்களை விலை கொடுத்து விலைக்கு வாங்கி சோபாவை அனுப்பி செஞ்சிட்டு இருக்காரு. கேட்டுங்களா? அதே திமுக காரன் ஓட்டு போட்டு அந்த சார் ஒரே ஒரு சேலஞ்சு, விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கும் விஜய்க்கும் ஜெயிச்சிருக்கிற 2 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ண சொல்லுங்க, தனியா நிக்க சொல்லுங்க விடுதலை சிறுத்தைகளை. திமுக தயவு இல்லாம அந்த 2 தொகுதியிலையும் சட்டம் இடைத்தேர்தல் வரப்ப விடுதலை சிறுத்தைகள் தனித்து களம் காண்கிறதுன்னு சொல்லுங்க. மிகப்பெரிய கட்சிகளுடைய பாஜகவிலே அது தமிழ்நாட்டில் முடியலையே. இல்லை சார், நான் சொல்ற விஷயம் வேற, நீங்க கொண்டு வர வாதம் வேற, அது தனியா பேசுவோம். விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற கட்சியை எந்த கட்சியிலும் கூட்டணி இல்லாமல் தனித்து காட்டுமன்னார்குடியில் போட்டி போட சொல்லுங்க. டெபாசிட் வாங்குறாங்களான்னு பாருங்க. திமுக காரன் ஓட்டு போட்டதெல்லாம் நான் ஜெயிச்சேன். எந்த திமுக காரனை நீ தீய சக்தி என்றாயோ அந்த திமுக காரன் ஓட்டு போட்டு வெற்றி பெற்று வந்த உறுப்பினர்களின் சப்போர்ட்டை நீ ஆட்சி நடத்திட்டு இருக்க. ஸோ நீ ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. விஜய் ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றக்கூடிய தலைவனை நோக்கி இவர்கள் பதவி வெறி பிடித்து போகிறார்கள். அவன் பிஜேபி காரனாக இருந்தால் என்ன, பிஜேபியில் இருந்தவனாக இருந்தால் என்ன, அவனுக்கு பதவி வேணும். எங்கள்கிட்ட கட்சி ரீதியான பதவி தான் கிடைக்கும். வேணால் கமிஷனர் சீட்டு தருவோம், நீ நிற்கணும், நீன்னா ஜெயிக்கணும். அதை ஜெயிக்க முடியாது, நம்ம தாவைக்கால பண்ண ஜெயிச்சிடலாம், ஒரு மேயர் ஆகலாம், ஒரு பிரசிடண்ட் ஆகலாம், ஒரு வார்டு மெம்பர் ஆகலான்னு பதவி மோகத்தில் செல்லக்கூடியவர்களை பற்றி பாஜக என்றுமே கவலைப்படாது. உமா பாரதியை விட இவங்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. கல்யாண் சிங்கை விட இப்போ ஓடுறவங்களாம் பெரிய ஆள் கிடையாது. கல்யாண் சிங் வந்து உத்தரப்பிரதேசின் பிதாமகனாக மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன். அவர் போனதையும் கண்டுக்கல. கர்நாடகாவிலேருந்து 10 வருஷம் முன்னாடி எடியூரப்பா போனார். வி டோன்ட் பாதர் அபவுட் இட். எங்களுக்கு சித்தாந்த ரீதியான தொண்டர் பலம் இருந்தால் நாங்கள் முதலில் தேசம், அடுத்தது கட்சி, அடுத்தது தான் தனிநபர், அடுத்தது தான் பதவி, எம்எல்ஏ, எம்பி, வார்டு கவுன்சிலர், பிரசிடென்ட், சேர்மனு, மாநகராட்சி மேயர், இது எல்லாமே எங்களுக்கு அடுத்தது தான். 4வது இடம் தான் அதுக்கு. எங்களுக்கு ஃபஸ்ட்டு தேசம்தான். இந்திய தேசம், பாரத தேசம் தான் எங்களுக்கு முக்கியம். அடுத்து கட்சி முக்கியம், அடுத்து தான் பாக்கி எல்லாமே. இதை புரிந்து கொண்டவர்கள் பிஜேபியில் நீடிப்பார்கள். இதை புரிந்து கொள்ளாத தற்குறி கூட்டங்கள், பதவி வெறி பிடித்த காசு சம்பாதிக்க வேண்டும் என்ற அரசியலில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கமுடையவர்களும் தான் செய்யக்கூடிய 2ஆம் தரமான இல்லீகல் பிஸ்னஸை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் அவங்க ஆளுங்கட்சியை நோக்கி, மாநில ஆளுங்கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்படிதான் இதை பார்க்கணும். அப்போ இவ்வளோ நாள் அவங்க பாஜகவில் இருந்து அவங்களால அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறாங்க. பாதுகாப்புங்கிறது வேற சார். எதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா என் தெம்பலையும் என் துணிச்சலையும் நான் பேசுகிறேன். நான் பேசுறது நாளைக்கு தவறாகி விட்டது என்றால் பாஜக எனக்கு துணைக்கு வந்துருக்கணும், நயினா நாகேந்திரன் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து பேசுகிறேன்னா இங்கே நான் பேச வரக்கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பது கட்சியின் வேலை அல்ல. கட்சி என்பது அதன் வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கணும். எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம். அதே போல் அந்த நபர்கள் இங்கே இருந்தார்கள், பதவி வெறி பிடிச்சி போய் ஓடுறாங்க, காசு சம்பாதிக்கணும்னு ஓடுறாங்க, செய்யக்கூடிய தவறான தொழில்களை காப்பாற்றிக்கொள்ள கேஸ் வராமல் ஓடுறாங்க. அவ்வளோதான் நான் பார்க்குறேன். இப்போ விஜயோட ஆட்சி, தாவேக்கு ஆட்சி ஏமாற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளாடி வந்து 717 மதுக்கடைகளை வந்து மூடியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இவ்வளோ நாளைக்கு டாஸ்மார்க்கில் கட்சி நிதி அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்க வசூலிச்சுட்டு இருந்த தொகையை வந்து நேரடியாக வந்து அரசுக்கே வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, மிக முக்கியமானது, இந்த திருவள்ளூரில் வாயு கசிவு நடந்தது. தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடாதீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காரு. இதே மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறார். இதெல்லாம் அரசியல் ஸ்டெண்டு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். டாஸ்மார்க்குக்கு இதுவரைக்கும் கட்சி ஃபண்டுன்னு வாங்கின பணத்தை நேரடியாக அரசாங்கத்துக்கு வருவதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறோம். கரெக்டுங்களா? அதான் நீங்கள் சொன்னீங்க. அப்போ இது நாள் வரை எந்த நிறுவனம் எவ்வளவு கட்சி நிதியாக எந்த கட்சிக்கு கொடுத்துச்சு? லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், லஞ்சம் வாங்குவதும் குற்றம். கரெக்டா? ஆட்சியில் நீ இருக்க, உன் கையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு, நீங்கள் தான் அதுக்கு உள்துறை அமைச்சர். வழக்க போடுங்க. எந்த நிறுவனம், எந்தெந்த 7 நிறுவனங்கள் மது தயாரிக்கும் ஆலைகள் இருக்கின்றன, அவங்க தானே கட்சி ஃபண்டு கொடுத்ததா சொல்ற, எஃப்ஐஆரை போடு.
விசாரணை பண்ணு. 2021-22க்கு எவ்வளவு கொடுத்த, 2022-23க்கு எவ்வளவு கொடுத்த, ஒவ்வொரு மதுபான ஆலைகளில் ரைடு நடத்து, ஒவ்வொரு மதுபான ஆலைகள் மீது வழக்கு போடு. நீ லஞ்சம் கொடுத்து எப்படிப்பட்ட தரமற்ற சரக்கு நீ சப்ளை பண்ணியிருக்க டாஸ்மார்க்கு அப்படிங்கிற வெளியே கொண்டா அது நடவடிக்கை. சும்மா பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு சும்மா நாங்கள் அதை நிறுத்திட்டோம், நிதியை வர வச்சுட்டோம். இத்தனை நாள் வரைக்கும் தப்பு பண்ணவனுக்கு என்ன தண்டனை கொடுத்த நீ? இத்தனை நாள் ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கான் லஞ்சம் கொடுத்து. ஏன் லஞ்சம் கொடுத்தான்? அவன் ஏன் பார்ட்டி ஃபண்டு கொடுத்தான்? அவன் தப்பை சரி பண்ணிக்கிறதுக்காக, அவன் தவறுகளை மறைப்பதற்காக, அவன் தவறுகளால் அவனுக்கு இடைஞ்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கட்சி நிதி என்கின்ற பெயரில் அவன் கட்சிக்கு நிதி, ஆளுங்கட்சிக்கு நிதி கொடுத்தான். இதான விஜயோட குற்றச்சாட்டு, இதான விஜயோட குற்றச்சாட்டு. அப்படி எப்படிப்பட்ட தவறுகளை மறைப்பதற்காக நீ கட்சி ஃபண்டு கொடுத்த அப்படின்னு அவன் மேல வழக்கு போடு. அப்ப இந்த திட்டத்தை நீ சொல்றது உண்மை. நாங்க 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாங்க ஸ்கூல் ரெனிவல் பண்ணா போதும் அங்கீகாரத்தை. ஒவ்வொரு ஆண்டும் ரினிவல் பண்ணி ஒரு ஸ்கூல்கிட்ட 5 லட்சம் 10 லட்சத்தை வாங்கிக்கிட்டு ரெனிவல் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஊழலை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கின்றார் கல்வித்துறை அமைச்சர். சபாஸ். எவன்லாம் லஞ்சம் கொடுத்தான் இத்தனை வருஷமா? ஸ்கூலில் அங்கீகாரம் பெறுவதற்காக எந்தெந்த பள்ளி தாளாளர்கள் தங்கள் பணத்தை லஞ்சமாக கட்சிக்கு கொடுத்தார்கள், அமைச்சருக்கு கொடுத்தார்கள், கண்டுபிடி. அந்த பள்ளி தாளாளர்கள் மீது நடவடிக்கை எடு. அந்த பள்ளிகளை இழுத்து மூடு. தனியார் பள்ளிகளின் ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, அதில் உள்ளவங்க வெளியில் பேட்டி கொடுக்குறாங்க. நாங்களாம் ரெனியூவல் பண்ண 5 லட்சம் கொடுத்தோங்க, இப்போ அதெல்லாம் நின்று போச்சுங்க அப்படின்னு சொன்னார்ல, அவனை பிடிச்சி ஃபஸ்ட்டு உள்ள வை. அவன் மேலே ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போடு. லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இல்லை, லஞ்சம் கொடுப்பதும் குற்றம். லஞ்சம் கொடுத்தன்னு ஒருத்தன் ஒத்துக்கிட்டு இருக்கான், மீடியாவில் வந்திருக்குது. லஞ்சம் கொடுத்தவனெல்லாம் புடி. யாருக்கு கொடுத்த, எப்போ கொடுத்த, எந்த நிதியிலேருந்து கொடுத்த, அந்த 5 லட்சம் உனக்கு எப்படி வந்துச்சு? நீ நேர்மையான முறையில் அந்த 5 லட்சத்தை சம்பாரிச்சியா? அதுக்கு வரவு செலவு இருக்கா, கணக்கு இருக்கா, கண்டுபிடிக்க சொல்லி எஃப்ஐஆரை போடணும்ல. சரி, 5 லட்சம் வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு 5 லட்சம் வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க, அமைச்சர் கொடுத்தாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாங்கிக்கிட்டார். ஓகே, அதில் தப்பு இருக்கிறதா எனக்கு அதில் செஞ்சிருக்க மாட்டார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழின்னு நான் சொல்ல வாதவசம் வரல. இப்போ 5 லட்சம் ஒரு பள்ளிக்கூடம் கொடுக்குது. இந்த வருஷம் அந்த 5 லட்சம் ரூபா அவங்களுக்கு செலவு கிடையாது. ஒரு ஊழல் தடுத்து நிறுத்தப்பட்டதென்றால் அதன் பலன் அது உபயோகிப்பாளர்கள் போய் சேரணும். பள்ளிக்கூடங்களின் உபயோகிப்பாளர்கள் யாரு? அந்த பள்ளியில் மாணவர்களை படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள். அவர்களுக்கு அந்த குழந்தைகளினுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல ஏதாச்சும் எந்த பள்ளிக்கூடம் வச்சு 1 ரூபா குறைச்சிருக்கானா? 5 லட்சம் இந்த வருஷம் கிடையாதுல்ல. போன வருஷம் வரைக்கும் 5 லட்சம் கொடுத்தீங்கல்ல, இந்த வருஷம் 5 லட்சம் கொடுக்கல. அந்த 5 லட்சத்தின் பலனை பள்ளி கட்டணங்கள் செலுத்துவதற்கிலிருந்து விடுவித்து நாங்கள் 1000 ரூபாய் பள்ளி கட்டணத்தை டேம் ஃபீஸில் குறிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன ஒரு பள்ளிக்கூடத்தை காமிக்க சொல்லுங்க இந்த ராஜ்மோகனை. நாங்கள் நிறுத்திட்டோம். நிறுத்த கொடுத்தவங்க மேல என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கொடுத்துட்டு இருந்தானே இத்தனை வருஷம் ஒருத்தன். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தானே. அவன் மேல எஃப்ஐஆர் போடு. அவன் மேல எஃப்ஐஆர் போட்டா யாருக்கு கொடுத்தோன்னு சொல்ல போறான்? அவனுக்கு அப்ப 5 லட்சம் எங்க இருந்து வந்துச்சு? பிளாக் பண்ணியை கொடுத்தியா, ஒயிட் பண்ணியை கொடுத்தியா, அந்த வருமானம் எங்க வந்துச்சு, அதுக்கு பில்லு போட்டியா, ரிசிப்ட் இருக்கா, இதெல்லாம் நோண்டி நுங்க எடுக்கணும்ல. நீ எஃப்ஐஆர் போட்டாதான் இடி வரும். நீ எஃப்ஐஆர் போட்டா இன்கம் டேக்ஸ் போய் பிடிப்பான், உண்மை குற்றவாளிகள் வருவான்னு. அதை செய்யுங்கய்யா. அது புரட்சி, அது விஷயம். நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு ஒரு கள்ளக்காதலியோட போய் நீ பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்க. அஃபிஷியலாக கல்யாணம் பண்ணிக்க. ஆட்சிக்கு வந்ததும் ஒரு பத்திரிகையாளர் கவர் ஸ்டோரி எழுதிவிட்டார் கருணாநிதிக்கு. கருணாநிதிக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு அப்படின்னு எழுதிவிட்டார். அவர் மேலே டிஃபர்மேஷன் கேஸ் போட்டு உள்ளே வச்சுட்டார். அவர் உள்ளே போனவர் என்ன ஆனார்னே தெரியல. அதுக்கப்புறம் அவர் பத்திரிக்கை முடிக்கிறது புரசாகத்தால் தான் பத்திரிக்கை நடத்துகிறார். பத்திரிக்கை பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல. ஆனால் அதே கருணாநிதி தயாளம்மாள் என் மனைவி, ராசாத்தி அம்மாள் என் துணைவின்னார். வப்பாட்டிக்கு பேர் துணைவி. புரியுதுங்களா? ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் 2 மனைவிகளையும் சமமாக நடத்தியது போல ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தினார். அதுபோல கல்யாணம் பண்ணிக்க. வயசுக்கு ஒரு திரைப்படத்தை இயக்கக்கூடிய அளவுக்கு மெச்சூரிட்டியா இருக்கிற ஒரு மகனை பெற்றெடுத்த தகப்பண்ணி, அந்த மகன் வேண்டாம், அந்த மகள் வேண்டாம், அந்த மனைவி வேண்டாம் என்று நீ உதாசீனப்படுத்தி உன்னுடன் வாழ்ந்து 2 குழந்தைகளை ஈண்டெடுத்த ஒரு சகோதரியை வேண்டாம் என்று தூக்கி எறிகிறாய். ஒரு நடிகையுடன் நீ சுற்றுகிறாய் என்றால் நீ என்ன மாதிரியான கல்ச்சரை தமிழ்நாட்டில் விதைக்க பார்க்குற? என்ன மாதிரியான விஷயத்தை தொண்டன் சொல்றேனே, என் ஆளுக்கு தெம்பு இருக்கியா?
எத்தனை பொம்பளை எல்லாம் வச்சுப்பாங்க. அப்படின்னு எப்படிப்பட்ட மோசமான கலாச்சார சீரழிவை தாவேக்கா ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அதன் தலைமை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பாருங்க. இது கலாச்சார சீரழிவு இல்லையா? கட்டின மனைவியை விரட்டி விட்டுலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதை பற்றி நீங்கள்லாம் பேசாதீங்க, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. பேசினார்ல ஒரு பொம்பளை, அப்போ வீடியோ வெளியிடுச்சுல்ல, விஜயண்ணா என்ன வச்சுக்கிட்டாலும் ஓகே சொல்லிச்சா இல்லையா? அப்போ எந்த மாதிரியான கலாச்சாரத்தை நீங்கள் தமிழகத்தில் விதைக்க முற்படுகிறீர்கள்? எந்த மாதிரியான மோசமான சூழலை உருவாக்க இந்த இளைஞர் மத்தியில் விதைக்க முற்படுகிறீர்கள்? நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் திரிசாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோ வெளிவந்திருக்க கூடாது, அந்த வீடியோ வெளிவந்திருக்க கூடாது, அதை நீங்கள் அனுமதித்திருக்கவும் கூடாது. அப்போ நீங்கள் நேர்மையானவன், உண்மையானவன், சத்தியமானவன், தர்மமானவன், எத்திக்ஸோட செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர். அந்த ஃபோட்டோ வெளியே வந்துருச்சுல்ல, என்ன சார் சாதிச்சிட்டாங்க? இன்னும் லிஸ்ட் என்ன படிங்க அடுத்தது. மதுக்கடை மூடியிருக்காரு. மதுக்கடைகளை ஜெயலலிதா 500 கடை மூடினாங்க, ஸ்டாலின் 500 கடை மூடினாரு, இவர் 217 கடை அதிகமாக மூடியிருக்காரு. எங்கே மூடியிருக்காரு? எங்கள் ஊர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் திருநாகேஸ்வரத்தில் கடை வீதியில் ப்ராப்பராக கடையில் பரபரப்பாக இருக்கக்கூடிய கடை வீதியில் ஒரு டாஸ்மார்க் இருக்குன்னு 10 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க எங்கள் மக்கள். ஒவ்வொரு தடையும் போராட்டம் நடக்கும்பொழுது அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு போவாங்க. பேரூராட்சி மன்றத்தில் இதுக்கு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்காங்க. இன்ன வரைக்கும் டாஸ்மார்க் எடுக்கலையே. நீங்கள் எந்த டாஸ்மார்க் எடுத்தீங்க? எங்கே எடுத்தீங்க? 717 கடை லிஸ்ட்டு கொடுன்னு ஒருத்தர் ஆர்டிஐயில் போட்டார். இந்த தகவலை கொடுப்பதற்கில்லை, கோப்பு நிலுவையில் இருக்கிறது. வீடியோ வந்திருக்கு, போய் பாருங்க. நீங்கள் எந்த 717 கடையை மூடி இருக்கீங்கன்னு கேட்ட ஆர்டிஐக்கு பதில் கொடுக்கல இந்த டாஸ்மார்க் நிர்வாகம். அது என்ன சாதனை? ஆய்வு நடத்துனீங்களா? அந்த 717 கடையை மூடினீங்க. ஒரு கடைக்கு 3 சிப்பந்திகள், 717 கடைக்கும் கிட்டத்தட்ட 280 ஊழியர்கள். அந்த 250 ஊழியர்கள் எங்கே அடாப்ட் பண்ணீங்க சொல்லுங்க? ஊழியர்கள் இப்போ போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்களே, எங்கே அடாப்ட் பண்ணீங்க சொல்லுங்க? 10 ரூபா நின்று போச்சா சொல்லுங்க? ஏன் டிஜிட்டல் பரிவர்த்தனை கொண்டு வரல? ஏன் யூபிஐ மூலமாக தான் நீங்கள் பணம் செலுத்தணுங்கிற முறையை ஏன் டாஸ்மார்க்குள்ள கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? 40 நாள் ஆயிடுச்சுல்ல. எல்லா விற்பனை கடைகளிலும் சில்லறை விற்பனை டாஸ்மார்க் சில்லறை விற்பனை கடைகளிலும் யூபிஐ அனுமதிக்கப்படும் சொல்லுங்க. ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவானே. கீரை விற்கிற அம்மாவிலேருந்து டீ விற்கிற அண்ணன்லேருந்து எல்லாரும் யூபிஐ வச்சிருக்கானே. 5 ரூபா வியாபாரத்துக்கு யூபிஐ நடக்குது இல்லை? 50 கோடி ரூபா வியாபாரம் நடக்கக்கூடிய டாஸ்மார்க்கே நீங்கள் யூபிஐயை கொண்டு வரக்கூடாது? இன்னும் உங்களுக்கு டைம் வேணுமா? ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே கொண்டு வரலாமே. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? 717 கடைக்கு லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுங்க பேப்பரில். இப்போ நேற்று மின்துறை அமைச்சகத்துக்கு சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்கல்ல, அதே போல் டாஸ்மார்க்லேருந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. நேற்று ஒரு போராட்டம் வெடிச்சிருக்கு. முந்தா நாள் ஒரு இடத்துல கடையை திறக்க மூடணும்னு சொல்லி போராட்டம் நடக்குது. டெய்லி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் இந்த இடத்துல எங்களுக்கு டாஸ்மார்க் வேண்டாம்னு பொதுமக்கள் எழுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 717 கடையை எங்கே மூடுனீங்க? எந்த கடையிலெல்லாம் வியாபாரம் கம்மியாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அந்த கடையில் 717 கடையை அடையாளம் கண்டு மூடியிருக்காங்க. எங்கள் ஊர் நாகநாத சுவாமி கிருகிஜாமிகள் சமூக நாகநாத சுவாமி திருக்கோயிலுக்கு அருகில் ராகு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய எங்கள் திருக்கோயில் ஆர்ச்சிலேருந்து 100 மீட்டரில் ஒரு டாஸ்மார்க் கடை இருக்குது. 100 மீட்டர் ஆர்ச்சி, கோயில் ஆர்ச்சிலேருந்து 100 மீட்டரில் இருக்குது. அந்த கடையை ஒட்டி இந்தியன் பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்குக்கு ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா ஓஏபி வாங்குறவங்கலேருந்து, மகளிர் உதவித்தொகை வாங்குறவங்கலேருந்து, பென்ஷனர் வாங்குறதுலேருந்து எல்லாருக்கும் அங்கே தான் அந்த ஒரே ஒரு இந்தியன் பேங்க் தான் இருக்குது. அந்த இந்தியன் பேங்க் வருஷமா ஜொல்லோன் வைக்கிறவங்க ஆரம்பிச்சு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த இந்தியன் பேங்குக்கு போயிட்டு இருக்கான். இந்தியன் பேங்குக்கு அடுத்து டாஸ்மார்க்லேருந்து 100 மீட்டர் கோயிலோட ஆர்ச்சி மூடுனீங்களா? எந்த 217 கடையை மூடுனீங்க? இந்த 2 கடையும் இடமாற்றம் செய்ய சொல்லி போராட்டம் நடந்துட்டு இருக்கு சார். பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க சார். ஏன் சார் எடுக்கல? உங்கள் கண்ணுக்கு படலை. ஒரு மூட்டை ஒரு சிப்பத்துக்கு 47 ரூபா லஞ்சம் வாங்கினான் ஒரு திமுக காரனும். அன்னைக்கு டிபிசியில் இருந்தவன் திமுக காரன், இன்னைக்கு டிபிசியில் உட்காந்துருக்கான் தாவேக்கா காரன் உட்காந்து வாங்கிட்டு இருக்கான் 47 ரூபா. 300லேருந்து 400 கிராம் தான் எக்ஸ்ட்ரா வெயிட்டு. 40 கிலோன்னு 40 500 போடுவாங்க வெயிட்டு ஈரப்பதத்துக்காக. இவங்க 41 500 போடுறானுங்க. 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு விவசாயிட்டம் திருடுறானுங்க. இதே 47 ரூபா இன்னைய வரைக்கும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நடந்துகிட்டு இருக்கு. தடுத்து நிப்பாட்டிங்களா? ஊழலை ஒழிச்சிட்டிங்களா? விவசாயி பாதிக்கப்படுறான். திருவாடா கட்சி தான் பண்ணலை, திமுக பண்ணலை, அண்ணா திமுக பண்ணல, ஓகே விட்டுடுங்க. நீங்கள் பண்ணீங்களா? இது சாதனையா? ஒருத்தன் ஜெயிச்சு வந்தான் சார் மேற்கு வங்கத்தில், எல்லையை பாதுகாக்கிறதுக்கான முடிவெடுத்தான் 8 நாளில். அந்நியர்களை வெளியேற்றக்கூடிய முடிவெடுத்திருக்கிறான் 4 நாளில்.
அந்நிய தேசத்திலிருந்து இங்கே இந்தியர்களாக பொய்முகம் காட்டிக் கொண்டிருந்த வெளியேற்றத்துக்கு முடிவெடுத்திருக்கிறான். கார்லோக்கருங்கிற மருத்துவமனையில் நடந்த மருத்துவ மாணவி கற்பழித்து கொலை செய்யப்பட்ட வழக்கை ரீஓபன் பண்ணியிருக்கிறான். அதில் ஈடுபட்ட அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறான். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விஷயத்தில் வந்து தவறான தீர்ப்பு வந்துச்சே, அந்த பல்கலைக்கழக மாணவி கொடுத்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சே, ஏன் அந்த வழக்கை நீங்க எடுக்கல? அது சாதனை. சும்மா பேருக்காக போக்கஸுக்காக சினிமா வசனம் எழுதுறது போல திரைக்கதை எழுதுறது போல நீங்க வந்து நாங்கள் அதை செய்து விட்டோம், இதை செய்து விட்டோம், அப்படி செய்து விட்டோம், அதை நீங்க கேள்வி வேற கேட்குறீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கு முழுமையாக விசாரிக்கப்படாமல் அள்ளி தெளிச்ச கோலமாட்டம் அவசர கதையில் 3 மாசத்துல வழக்க முடிச்சு இவன் ஒருத்தன் தான் குற்றவாளின்னு சொன்னாங்க. நீதிமன்றம் கேள்வி கேட்டுச்சு. அருண் ஐபிஎஸ் பிரஸ் மீட் வச்சு மற்றவர்கள் யாரும் இந்த குற்றத்தில் ஈடுபடவில்லை, ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி அப்படி ஜட்ஜ்மெண்ட் சொன்னார் போலீஸ் ஆபீசர். அதை நீதிமன்றம் கண்டிச்சிச்சு. அதே போக்கிலேயே விசாரணை முடிச்சு கோர்ட்ல கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஆனா அந்த யார் அந்த சார் என்கின்ற கேள்வி இன்றும் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் காவல்துறை மாசுபடிந்திருக்கிறது. அதையே கண்டுபிடிக்க நீங்க முடிவெடுக்கல, அந்த கேஸையே ஓபன் பண்ணல. ஒரு மாணவிக்கு இழைக்கப்பட்ட கொடூரம் அல்லவா அது? அந்த மாணவியின் வயதில் உள்ளவர்கள் ஓட்டு போட்டு தான் நீங்க ஜெயிச்சு வெளியே வந்தீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு தெம்பையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய விஷயத்தை திமுக அரசாங்கம் செய்யல. போய் அந்த மாணவ மாணவிகள்கிட்ட யாரும் கனிமொழி பேசல, உதயநிதி பேசல, மு.க. ஸ்டாலின் பேசல, கல்வி அமைச்சர் பேசல. அந்த மாணவிகளுக்கு நடந்த கொடூரம் தானே இது. ஒரு மாணவிக்கு நடக்கல, இன்னும் அது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்குன்னு பேட்டிகள் வந்துச்சே. சம்பந்தப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட மாணவின் வக்கீல் வெளியே வந்து பேட்டி கொடுத்தாரு. ஏன் அந்த வழக்க கூட ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. ஆனால் எஃப்ஐஆர் வெளியானுச்சு இல்ல. அந்த பொண்ணோட பேர் என்ன, அந்த பொண்ணோட அப்பா பேர் என்ன, அந்த பொண்ணோட ஊர் என்ன, அந்த பொண்ணோட அப்பாவோட ஃபோன் நம்பரு, அம்மாவோட ஃபோன் நம்பரு, இந்த பொண்ணோட ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் போலீஸ் கைக்கூலித்தனமாக செயல்பட்டு வெளியிட்டார்களே. அந்த வழக்கனாச்சும் நீங்க எடுத்து துரிதமா விசாரிப்பீங்களா? விசாரிப்பேன்னு சொன்னீங்களா? விசாரிச்சிருக்கீங்களா? அதை செய்யுங்க சார். ஃபோக்கஸ்டா 717 கடையை மூடிவிட்டோம். டாஸ்மார்க்ல வந்து கட்சி நிதியா போனதை நாங்கள் எங்க கட்சிக்கு வாங்கிட்டோம், இல்லை எங்க அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டோம். கொடுத்தவனை பிடிச்சி உள்ள வையா, வாங்கணும் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வருவான். கொடுத்தவனை பிடிச்சா வாங்கணும் யாருன்னு தெரிஞ்சிடும்ல. கொடுத்தவன் எந்த பணத்தை கொடுத்தான்? அந்த டாஸ்மார்க் மது ஆலைகள் உற்பத்தி செய்யக்கூடிய மது ஆலைகள் தான் பணம் கொடுத்தான். அந்த மது ஆலைகள் பணம் கொடுத்துருக்கான்னா அவனை புடி. இந்த பணம் ஒயிட்டா பிளாக்கா? நீ கட்சி நிதியா எவ்வளவு கொடுத்த? அந்த நிதி உனக்கு எங்க இருந்து வந்துச்சு? அது உனக்கு பிளாக்கா எப்படி வந்துச்சு? இல்லை ஒயிட்டா இருந்தவன் அக்கௌண்ட் புக்கில் அது இருக்கா? கண்டுபிடி, வழக்கு போடு. அது சாதனை, அது சாதனை சார். இது டுபாக்கூர் சார். இதெல்லாம் சாதனை சொல்லிட்டு தெரியுதா? இப்போ வரிசையாக பல குற்றச்சாட்டுகளை வந்து இவ்வளோ நேரம் அடுக்குனீங்க. இப்போ பல குற்றச்சாட்டுகளை நீங்கள் சொன்னாலும் ஆட்சிக்கு வந்து ஒரு 40-50 நாட்கள், கிட்டத்தட்ட 45 நாட்கள் தான் ஆகுது. ஏவா வேலு வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு. அவருக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து நீங்கள் இப்போ இவ்வளோ பட்டியல் போட்டீங்க, அதுக்கான தொடக்கமாக நம்ம பார்க்கலாம். ஏவா வேலு மேலே விஜய்க்கு என்ன கோவம்னு தெரியாது. ஏதோ சட்டசபையில் வந்து எதிர்த்து பேசிட்டாரா? ஆமாம், ஏதோ ஒரு கோபம் இருந்திருக்கும். மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து பரபரப்பாக ஒரு 3 மாதத்தில் எஸ்பி வேலுமணி வீட்டில், சி விஜயபாஸ்கர் வீட்டில், கரூர் விஜயபாஸ்கர் வீட்டில், எல்லார் வீட்டுக்கு ரைடு போனாங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், ஊழல் செய்த அனைத்து அதிமுக அமைச்சர்களையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் ஜெயிலுக்கு அனுப்போம், கழுதிங்க வைப்போம்னாங்க. ரைடு நடத்துனாங்க, இதே போல ரைடு நடத்துனாங்க. சார்ஜ் ஷீட்டு கூட போடல. அதனால் அதை பற்றி இப்பொழுது விமர்சனம் செய்வது சரியாக இருக்காது. ஏவா வேலு வீட்டில் ரைடு பண்ணி ஆவணங்களை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து சார்ஜஸ் போட்டு அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்து எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு அதை எடுத்து சென்று வழக்கை முறையாக நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்குறான்னு பார்ப்போம். சார்ஜிட் போட்டுட்டாலே இந்த ஆட்சியை நம்ம அந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டலாம். சார்ஜிட் போடுறாங்களான்னு பார்த்துக்கிட்டு பேசுவோம். ஸோ ஓகே, இப்போ மத்திய அரசுக்கு வந்து முதல்வர் விஜய் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கார், அந்த என்எல்சி பங்குகளை விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றிய அரசுன்னு குறிப்பிட்டவர் இந்த வாட்டி மத்திய அரசுன்னு குறிப்பிட்டிருக்காரு. கூடவே மத்திய அரசுடன் தேவையற்ற மோதல் போக்கை நாங்கள் தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாய் தவறி டங் ஸ்லிப்பில் சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் ஆள் மனசில் இருக்கிறது மத்திய அரசு தான். திமுக நமது பாஸ், திமுக ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுனால நம்மளும் ஒன்றிய அரசுன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தார். டங் ஸ்லிப்பில் உண்மை வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான் மேட்ரு. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கங்களையும் மிகப்பெரிய ரொம்ப சிறப்பான பதில்களையும் தந்தீங்க. நன்றி. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.